அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பங்குனி மாதம் வருகின்ற வளர்பிறை சஷ்டி எந்த தேதியில் வருகின்றது, எப்படி நம்ம வழிபாடு செய்யணும், முருகப்பெருமானுக்கு ஒரு நாள் விரதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு, குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் விரதம் இருக்கலாம், திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் விரதம் இருக்கலாம், வாழ்க்கையில் செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விரதம் இருக்கலாம், தொழில் வைத்திருப்பவர்கள் தொழில் நல்ல ஒரு லாபத்தில் ஓடணும் அப்படி இருப்பவர்களும் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். எல்லாத்திற்குமே முருகப்பெருமானுக்கு இந்த வளர்பிறை சஷ்டி என்று வழிபாடு செய்து கொள்ளலாம். அதுவும் முக்கியமாக விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அந்த ஒரு நாள் மாதத்தில் வருகின்ற அந்த ஒரு நாள் வளர்பிறை சஷ்டிக்கு நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது அதற்கான பலன் நல்லா நமக்கு கிடைக்கும். எப்படி நம்ம விரதம் இருக்க வேண்டும், விரதம் இருக்க வேண்டிய நேரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பங்குனி மாதம் வளர்பிறை சஷ்டி எந்த தேதியில் முதல்ல வருகின்றது அப்படின்னு, ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வருகின்றது. 3/4/2025 வியாழக்கிழமை அன்று பங்குனி மாதம் 20ஆம் தேதி. இந்த நாளன்று தான் நமக்கு வளர்பிறை சஷ்டி. அந்த நாள் முழுவதுமே நமக்கு வளர்பிறை சஷ்டிக்கான திதியும் இருக்கின்றது. ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது இந்த வியாழக்கிழமை. பூஜை செய்ய வேண்டிய நேரம் வியாழக்கிழமை அதிகாலை 4 மணிலேருந்து நீங்கள் பூஜை செய்யலாம். உங்களுக்கு எப்போ நேரம் முடியுதோ அப்போ தான் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். காலை ஒரு 9 மணி நேரம் பூஜை செய்துட்டு அதற்கப்புறம் மாலை பூஜை செய்ய வேண்டிய நேரம் மாலை 6 மணிலேருந்து இரவு 8 மணிக்குள்ளே நீங்கள் பூஜை செய்யலாம். 6:30 to 7:30 பூஜை செய்வதற்கு சிறப்பாக உகந்த நேரமாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யலாம். இப்போ வளர்பிறை சஷ்டிக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வியாழக்கிழமை அன்று அதிகாலை ஒரு 5:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருங்க. முடியும் அப்படி இருப்பவங்களாம் ஒரு 4:30க்கெல்லாம் எழுந்திரிச்சிடணும். இல்லை முடியல அப்படி இருப்பவர்கள் ஒரு சூரிய உதயம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஒரு 6 மணிக்காவது கட்டாயமாக எழுந்திருப்பது ரொம்ப நல்லது. எழுந்திரிச்சிட்டு வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும். முருகனுக்கு ஒரே ஒரு தீபம் காலையில் ஏற்றினால் போதும். ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு என்ன பூக்கள் உங்ககிட்ட இருக்குதோ அந்த பூக்களெல்லாம் முருகனை அலங்காரம் செய்துக்கோங்க. மல்லிகைப்பூ, சாமந்திப்பூ, செவ்வரளி பூக்கள், உங்ககிட்ட எந்த பூக்கள் இருக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்துட்டு ஒரு நெய் தீபமாக ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது. முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு தீபம் போதும். நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மந்திரங்கள் ஓம் சரவண பவாய நமக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 6 முறை 9 முறை 11 முறை இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா எவ்வளோ நேரம் வேண்டும்னாலும் சொல்லலாம். ஒரு 20 நிமிடம் வரை 10 நிமிடம் வரை நம்ம சொல்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து நெய்வேத்தியமாக காலையில் ஒரு டம்ளர் பால் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பழங்கள் இருக்குது, ஒரு ஆப்பிள் இருக்குது, ஒரு மாதுளம் பழம் இருக்கின்றது அப்படின்னா, அல்லது கல்கண்டு, இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்துட்டு அந்த நெய்வேத்தியம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கலாம். விரதம் இருப்பவர்களும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருப்பவர்களும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ காலையில் பட்டினியாக இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க பட்டினியாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா காலை உணவு சாப்பிடுவது நல்லது. அதாவது நம்ம கம்மியாக சாப்பிட்டுக்கலாம். 2 இட்லி இல்லை கொஞ்சமாக உப்புமா அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு மதிய நேரம் பட்டினியாக இருங்க. காலையில் பட்டினியாக இருக்காதீங்க. மதிய நேரம் பட்டினியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. காலையில் பட்டினியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைவலிக்கும், உங்களுக்கு உடம்பு டயர்டு கொடுத்துரும். இதே இது நீங்கள் மதிய பட்டினியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலையில் 2 இட்லி சாப்பிட்டுட்டு அப்புறம் 11 மணி போல் ஒரு டம்ளர் பால் அல்லது பழங்கள் ஏதாவது மாதுளம் பழம் அல்லது ஆப்பிள் இல்லை வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு அப்புறம் அதுக்கடுத்து மாலை நேரம் முருகனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்க்கரை பொங்கலோ அல்லது பால் பாயசமோ அல்லது நீங்கள் விரத சாப்பாடுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இல்லையா, சாதம் பருப்பு அல்லது சாதம் சாம்பார் இந்த மாதிரி, இல்லை லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதை நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைத்துட்டு அதை நீங்கள் விரத சாப்பாடாக எடுத்துக்கூட நீங்கள் சாப்பிட்டு உங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம். இந்த மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னா, 6 அகல் விளக்கு ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 1 ஏற்றலாம், 1 ஏற்றலாம், 2 ஏற்றலாம். 6 ஏற்றுவது ஆறுமுகனுக்காக நம்ம 6 ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். நம்ம தினமும் 6 விளக்கு ஏற்றாட்டாலும் அவர் கூறிய நாள் சஷ்டி அன்று மட்டும் நம்ம 6 விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சஷ்டி, கிருத்திகை இது போன்ற நாட்களில் 6 தீபம் நெய் தீபமாக ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். ஏற்றிட்டு நீங்கள் முருகனுக்கு செவ்வரளி பூக்கள், சம்மங்கி பூக்கள், சாமந்தி இப்படி நிறைய பூக்கள் இருக்கு இல்லையா, அந்த பூக்களெல்லாம் நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு நைவேத்தியம் வைத்துட்டு நீங்கள் கட்டாயமாக கந்த சஷ்டி கவசம் படிக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. இல்லை படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் சரவண பவாய மந்திரத்தை சொல்லிவிட்டு கந்த சஷ்டி கவசம் டிவிலையோ அல்லது ஃபோனில் போட்டு அதை நீங்கள் மனதார கேளுங்க. அதை நல்ல கவனமாக கேளுங்க. அதுவே உங்களுக்கு போதும்.
நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 20 நிமிடம் டு ஒரு 10 டு 20 நிமிடம் பூஜை அறையில் முருகன் முன்னாடி உட்காந்து உங்களுடைய பிரச்சனைலாம் சொல்லுங்கள். முருகன்கிட்ட பேசுங்க. தியானமாக நம்ம எப்படி தியானம் பண்ணுவோமோ அதே போல் ஒரு 10 நிமிடம் வந்து அமர்ந்து முருகனை மட்டும் நீங்கள் நினைத்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய மனமானது லேசாகும். மனம் அமைதி கிடைக்கும், மனம் சாந்தம் கிடைக்கும். உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிடம் நம்ம அதற்கு அமைதியாக நம்ம உட்காரணும். நம்ம எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் அது வாட்டில் சிந்தனைகள் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும். பிறகு தானாக வந்து அந்த சிந்தனைகள் குறைய ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிடம் நீங்கள் வந்து எப்படியாவது உங்களை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் சாமி முன்னாடி உட்காந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய மன பாரங்கள்லாம் 100க்கு 99% குறைஞ்சிடும். நிறைய பேத்துக்கு அப்படி தான் குறையும். ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவலைகள் இருக்கும். சுவாமி முன்னாடி உட்காந்தாலே மன பாரங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். நமக்கு ஏதோ ஒரு தைரியம் கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீல், ஒரு பாசிட்டிவ் நமக்கு கிடைக்கும். அதனால் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த விரத நாட்களும் இருந்தாலும் சரி, இல்லைன்னா முருகனுக்கு முக்கியமான நாட்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிறைய கவலைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னா முருகன் முன்னாடி போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க. அல்லது நிற்க கூட பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. முருகன் படத்திற்கிட்ட நேராக ஏன்னா நிறைய பேர் வந்து செல்ஃபில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க நேராக ஒரு 5 நிமிடம் நில்லுங்க. அவரை பார்த்த மாதிரி நில்லுங்க. எதுவுமே யோசிக்காதீங்க. உங்களுடைய பாரங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். தைரியமாக இருக்கணும். முதல்ல தைரியம் தான் ரொம்ப முக்கியம். அது பெண்கள் நன்றாக தைரியமாக இருக்கும்போது உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் உங்களை தொந்தரவு பண்ணாது. நீங்கள் அதை கடந்து ஈஸியாக போயிடுவீங்க. முருகன் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுப்பாரு. நீங்கள் முருகனை உணர்ந்து வழிபாடு செய்யும்போது அவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு, எந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு, எந்த அளவுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். இந்த உலகத்தில் இறை சக்தி அப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா முருகன் உங்கள் கூட இருப்பதை நீங்கள் நிச்சயமாக உணர முடியும் உங்களால். அவர் நம்மக்கிட்ட தான் இருப்பார். நம்ம வந்து அவரை உண்மையாக வழிபாடு செய்யும்போது அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம கூட இருப்பது போலவே நமக்கு தோன்றும். நமக்கு வந்து நிறைய ஒரு பாசிட்டிவிட்டி நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த நாட்கள், அதுவும் அவருக்கு முக்கியமான நாட்கள் சஷ்டி கிருத்திகை என்று நீங்கள் அதிகமாக அவரை உணர்வீங்க. ஏன்னா அவருக்கு அந்த 2 நாட்கள் தான் ரொம்ப சிறப்பானது. மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் கிருத்திகை ப்ளஸ் வந்து சஷ்டி, வளர்பிறை சஷ்டி, இந்த 2மே அவருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த 2 நாட்களும் பார்த்தீங்கன்னா முருகர் பக்தர்கள் வந்து ஒரு பரவசமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து முருகனுக்கு ரொம்ப பிடித்த நாட்கள். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள் பிடிக்கும். முருகர் பக்தர்களுக்கும் அந்த நாட்கள்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த நாட்கள் என்று முருகனை நிச்சயமாக உணர முடியும். அன்போடு பக்தியோடு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்ககிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் நடக்கும், நம்மளுடைய தொழில் சிறப்பாக நடக்கும். நமக்கு என்ன வேண்டுமோ அது நமக்கு சிறப்பாக அமையும். நம்மளுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். நம்பிக்கையோடு நெருங்க, உண்மையான பக்தியோடு நீங்கள் இருங்க. எதுவுமே எனக்கு நடக்காது அப்படிங்கிற அந்த தாட்டுக்குள்ளே போகாதீங்க. எல்லாமே எனக்கு முருகர் செய்து கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க. எல்லாமே நல்லதே நடக்கும். நான் சும்மா ஒரு வீடியோவுக்கு நான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. அனுபவத்துலேயும் நான் சொல்கிறேன், நிறைய பேர் சொல்கிற அனுபவத்துலேயும் நான் சொல்கிறேன். முருகர் வந்து உங்களுக்கு நல்லா மிராக்களும் கொடுப்பாரு, அதே போல் உங்களுக்கு சப்போர்ட்டும் கொடுப்பாரு, யார் மூலமாக உதவியும் செய்வார். நம்பிக்கையுடன் இருக்கும் பட்சத்தில் மட்டும் இதெல்லாம் நமக்கு கட்டாயமாக நமக்கு நடக்கும். ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கிறீங்க, ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க, அந்த பிரார்த்தனை நிறைவேறலை அப்படின்னா கூட நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும்போது அது நடக்க ஆரம்பிச்சிடும். முருகர் வந்து அதை கூட சோதிப்பார், நம்ம நம்புகிறாளா அப்படிங்கிறத கூட சோதிப்பார். அதனால் வந்து நம்பிக்கையுடன் இருங்க, கட்டாயமாக நடக்கும். ஒருவேளை நடக்கலை அப்படின்னா முருகர் எனக்கு எப்போ நடத்தி கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரோ அப்போ நடத்தி வைக்கட்டும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க. அது கட்டாயமாக அது சீக்கிரம் நடக்கும், உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க்கை வந்து நிச்சயமாக முருகர் மாற்றி அமைத்து கொடுப்பார். நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை கொடுப்பார். உங்களுடைய வேண்டுதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார். கொஞ்சம் சற்று பொறுமையாக இருங்கள். முருகருடைய பக்தர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பொறுமையாக தான் ரொம்ப முக்கியம். இல்லை நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது முருகன் உங்களுக்கு நிறைய அதிசயங்களை அவர் செய்து கொண்டே தான் இருப்பார். கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கணும். அவருக்குரிய நாளன்று அவரை மனதார பிரார்த்தனை பண்ணாலே போதும். பக்கத்தில் அவருக்கு உரிய கோவில், முருகன் கோவில் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். முருகனுக்கு இந்த சஷ்டியும் கிருத்திகன்றும் தவற விட்டுறாதீங்க. மாதம் ஒரு நாள் மொத்தம் 2 நாள் தான் நமக்கு. இந்த 2 நாளை வந்து தவற விட்டுறாதீங்க. சஷ்டி ஒரு நாள், கிருத்திகை ஒரு நாள். இந்த 2 நாளை வந்து தவற விட்டுறாதீங்க. முடிந்த அளவுக்கு வந்து வழிபாடு செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் முருகன் பற்றிய தகவல் பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றி.